பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிசர்ச் ஆப்டிடியூட். ஆல்ரெடி டீச்சிங் ஆப்டிடியூட்கான கம்ப்ளீட்டான வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. அதை பார்க்காதவங்க இன்பிட்வீன் த வீடியோ நான் அதை மென்ஷன் பண்ணுறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ ரிசர்ச் ஆப்டிடியூட்கான கம்ப்ளீட் வீடியோ. அந்த ரிசர்ச் ஆப்டிடியூடில் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், ரிசர்ச் அப்படின்னா என்னென்னா, கலெக்டிங் அண்ட் அனலைஸ் இன்ஃபர்மேஷன். ஏதோ ஒரு கொஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும், இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம கேதர் பண்ணுவோம். அது ரிலேட்டடாக யாராவது பேசியிருந்தாங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், ஸோ ப்ரிவியஸாக அதை பற்றி பேசினா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுவோம். அது ரிலேட்டடாக இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுவோம். ப்ரைமரி சோர்ஸ், செகண்டரி சோர்ஸ், இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எந்த அளவுக்கு ட்ரூத்ஃபுல்லாக இருக்குது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் ப்ராப்பரான வேலை அரேஞ்ச் பண்ணி ஒரு டாக்குமெண்டேஷனுக்கு கொண்டு போவோம் இல்லையா. இதை தான் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ரிசர்ச்சோட முக்கியமான பர்பஸ், மோட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், ஒரு கொஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. அது வந்து பர்சனலாக நம்ம சிம்பிளாக பண்ணுற சின்ன ரிசர்ச்சாக இருந்தாலும் சரி, இல்லை அஃபிஷியலாக பெரிய லெவலில் பண்ணுற ரிசர்ச்சாக இருந்தாலும் சரி, ரிசர்ச்சை வந்து நிறையா கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஓகேவா. நம்ம பண்ணுற அந்த லெவலை பொறுத்து, அந்த குவான்டிட்டியை பொறுத்து அது வந்து ஒவ்வொரு லெவலில் ஒவ்வொரு நேமில் அந்த ரிசர்ச்சை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து நிறைய வேரியபிள்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ரிசர்ச் அப்படின்றது சிம்பிளான ஒரு ப்ராசஸ் கிடையாது. அந்த ரிசர்ச் அப்படின்ற அந்த வேர்டுக்குள்ளே அவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. சிம்பிளாக நம்மளால் ஒரு ரிசர்ச் டாக்குமெண்டேஷனை வந்து கொடுக்க முடியாது. நிறையா ஸ்டெப்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் ஒரு ரிசர்ச்சை வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்ச்சோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன அப்படின்னா, சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆர்கனைஸ்ட் ப்ராசஸாக இருக்கணும். இப்போ ஒரு ரிசர்ச் வந்து இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டெப்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி ஆர்கனைஸ்டாக ஒரு சிஸ்டம் வச்சுருக்குறாங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம அந்த ரிசர்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னா, ஃப்ரீ ஃப்ரம் பயாஸ். நம்மளோட ரிசர்ச் வந்து ஒன் சைடடாக இருக்கக்கூடாது. ஒரு குரூப்பை வந்து ப்ரைஸ் பண்ணுற மாதிரியும் இன்னொரு குரூப்பை டாமினேட் பண்ணுற மாதிரியும் இருக்கக்கூடாது. எல்லா ஜெண்டர், எல்லா ஏஜ் குரூப், எல்லா நேஷ்னாலிட்டி, எல்லா பீப்புளுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா. யார் பக்கமும் ஒன் சைடாக பயாஸ்டாக இல்லாமல் எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஃபேக்டை பேஸ் பண்ணி நம்ம எழுதணும். ஃபேக்ட் என்னவோ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதணும். நம்மளோட ஓன் பர்செப்ஷன், ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம வேல்யூ பண்ணாமல் ஃபேக்ட் ஏதோ அதை பேஸ் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் மெத்தடிக்கல்னா என்ன அப்படின்னா, என்ன மாதிரியான மெத்தடாலஜி, என்ன மாதிரியான ப்ரொசீஜர் யூஸ் பண்ணால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு, இந்த ரிசர்ச்சுக்கு ஆப்டாக இருக்குன்றதை தெரிஞ்சுட்டு ப்ராப்பரான ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணி ப்ராப்பரான ஒரு ப்ரொசீஜர் படி அதில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நம்மளோட ரிசர்ச்சை வந்து பண்ணுறது தான் மெத்தடிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து தேர்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் எம்பெரிக்கல்னா என்ன அப்படின்னா, பேஸ்ட் ஆன் ரியல் வேர்ல்டு டேட்டா. ரியல் வேர்ல்டில் நம்ம நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ அது ரிலேட்டடாக அதை பேஸ் பண்ணி நம்ம எழுதுறது. நெக்ஸ்ட் தியரிட்டிக்கல்னா என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான தியரி இல்லை கான்செப்ட், ஆல்ரெடி நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்கும் இல்லையா, அதில் எந்த ஃப்ரேம் ஒர்க் நம்ம ரிசர்ச்சுக்கு ஆப்டாக இருக்குன்றதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தியரியை செலக்ட் பண்ணுறது. தென் சைக்கிளிக்கல்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கோம், அந்த ரிசர்ச்சோட தொடர்ந்து வேற ஒருத்தங்களால் ரிசர்ச் பண்ண முடியுதா, இல்லை நம்ம ரொம்ப வருஷமாக ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்குறோம், ஒரு கட்டத்தில் நம்மளால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்து நம்ம வந்து பேக் வாங்கிட்டோம், கிவ் அப் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அதே ஒரு ப்ராப்ளம் எடுத்து வேறு யாராவது ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே அவங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா. ஸோ நம்மளோட டேட்டாஸை ப்ராப்பராக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதோட கண்டினியூஷனாக வேற ஒருத்தவங்க அந்த ரிசர்ச் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கு கேப்பபிளாக நம்மளோட ரிசர்ச் இருக்கணும். ஸோ அதுதான் சைக்கிளிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணுற மாதிரி நிறைய ரிசர்ச் வரலாம், இல்லை அப்படின்னா நம்மளோட ரிசர்ச்சை வச்சு இன்னும் நிறைய ரிசர்ச் வந்து வேறு யாராவது பண்ணலாம். தென் அனாலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல். நம்ம எந்த அளவுக்கு ப்ராப்பரான ரிசர்ச்சை, ரொம்ப லாயலாக ட்ரூத்ஃபுல்லான ஒரு ரிசர்ச்சை ப்ரொவைட் பண்ணுறோம். ரிசர்ச் அப்படின்றது ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ சொல்யூஷன் வந்து எந்த அளவுக்கு ட்ரூத்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது முக்கியம் இல்லையா. அந்த ரிசர்ச்சில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், கலெக்ட் பண்ணியிருக்கிற டேட்டாஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப லாஜிக்கலாக இருக்கணும், ப்ராப்பராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஜென்ரலைசபிள் அண்ட் கிரெடிபிள். ஜென்ரலைசபிள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ரிசர்ச் ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறமா அது ஒரு பர்டிகுலர் பார்ட்டிஸை அட்டாக் பண்ணுற மாதிரியோ ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு அகென்ஸ்டாவோ இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா. ஸோ நம்ம என்ன தான் ஒரு பர்டிகுலர் குரூப்போட ஒரு ப்ராப்ளமை பேசியிருந்தாலும், எதை நம்ம பேசியிருந்தாலும் அதில் வந்து ஒரு
லாயலாக எத்திக்கலாக நம்ம மாரலிஸ்டிக்காக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம், எந்த விதத்துலேயும் அது யாரையும் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ஜென்ரலைஸ்டாக எல்லாருமே அக்செப்ட் பண்ணுற விதத்தில் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதை 100% நம்ம வந்து அஷூரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் அதை ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். தென் கிரெடிபிள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து லாயலாக ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் உண்மையான ஃபேக்டை நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வர்ற ஜென்ரேஷன் நம்மளோட ரிசர்ச்சை ஒரு மாடலாக எடுத்து அவங்களும் இதை கண்டினியூ பண்ணுவாங்க. நம்ம வந்து ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ரிசர்ச்சை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் ப்ராப்பரான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கொடுத்து ஒரு கம்ப்ளீட்டான ரிசர்ச்சாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ரிசர்ச்சில் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ். அது எல்லாத்துலேயுமே ரிசர்ச் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது என்ன மாதிரியான ரிசர்ச், என்ன மாதிரியான பீப்புள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத அதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் ஷாப். இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து ஒரு பர்சன் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறது மூலமாக அவங்களோட ஸ்கில் டெவலப் ஆகுமா, நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, எல்லாத்தையுமே அவங்க யோசிச்சுட்டு தான் இந்த ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒர்க் ஷாப்பில் மோஸ்ட்டாக ஸ்கில் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமாக தான் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அந்த செஷன் வந்து அது ரிலேட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து செமினார்ஸ் வந்து ஒரு லெக்சர், ஏதாவது ஒரு டாபிக் ரிலேட்டடாக லெக்சர் கொடுப்பாங்க, இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி போட்டு அவங்க என்ன டாபிக் ரிலேட்டடாக பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சிம்போசியம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபார்மல் கேதரிங், நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் டாபிக், ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாப்பிக்கை பற்றி நிறைய எக்ஸ்பர்ட்டும் இருப்பாங்க. அதே மாதிரி ஃபார்மலான நிறைய பீப்புள் இருந்து அதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு டிஸ்கஷன் செக்ஷன் மாதிரி தான் அந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். நெக்ஸ்ட்டு கலோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது அகடமிக் மீட்டிங். இதில் நிறையா ரிசர்ச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட ஒர்க்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக, நிறைய ரிசர்ச்சர்ஸ் மத்தியில் அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது கம்ப்ளீட்லி ஒரு அகாடமிக் மீட்டிங். நிறைய ரிசர்ச்சர்ஸ் சேர்ந்து ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி கொடுக்கறதுக்காக இந்த ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் எதுக்காக அப்படின்னா அவங்களோட ஓன் ஃபீல்டு, அவங்க எந்த ஒரு டாப்பிக்கில் ஒர்க்கில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறாங்களோ அவங்களோட அந்த பர்டிகுலர் ஃபீல்டை பற்றியோ இல்லை அவங்களோட ஒர்க்கை பற்றியோ டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? கான்ஃபரன்ஸ் அப்படின்றது அது எல்லாருக்குமே ஓப்பனான ஒரு விஷயம். எல்லாருமே அதில் வந்து அவங்களோட ஐடியாஸ் அண்ட் தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா? தென் ரிசர்ச்சில் வந்து என்ன மாதிரியான எத்திக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹானஸ்டி. நம்ம கலெக்ட் பண்ணுற டேட்டாஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம லாஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ண போகிற நம்மளோட ரிசர்ச் டாக்குமெண்டேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஹானஸ்ட்டாக இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம ரியலான டேட்டாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம், அந்த டேட்டாஸை வந்து ப்ராப்பராக யாருக்கெல்லாம் கிரெடிட் கொடுக்கணுமோ அவங்களுக்குலாம் கொடுத்துருக்குறோமா, சைட்டேஷன்லாம் கரெக்டாக கொடுத்துருக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அதை ப்ரெசென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்டிகிரிட்டினா என்ன அப்படின்னா ஒரு ரிசர்ச்சை வந்து மாரல் பிரின்சிபல்ஸ் அண்ட் வேல்யூஸோட ப்ரெசென்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக ஹியூமன் இல்லை அனிமல்ஸ், பேட்ஸ் ஏதோ ஒன்று நம்ம டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட ரிசர்ச் இருக்கும் இல்லையா? ஸோ பீப்புள் ஓரியன்டாக நம்ம போகும்போது கொஞ்சமாவது ஹியூமன் வேல்யூஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதணும். பாசிட்டிவிட்டியை நெகட்டிவிட்டி ஓவர் ஷேடோ பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஹியூமன் வேல்யூஸ் என்ன இருக்குதோ அதை ஃபாலோ பண்ணி எழுதுகிற மாதிரி நம்மளோட ரிசர்ச் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அக்கௌண்டபிலிட்டினா என்ன அப்படின்னா நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இதில் இருக்கிற டெசிஷன், இதில் இருக்க ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கான்ஷியஸாக ப்ரெசென்ட் பண்ணது இல்லையா? ஸோ அதுக்கான அந்த ஒரு அஷூரன்ஸ் நம்ம கொடுக்கணும். தென் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லும்போது அதில் என்ன மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம், என்ன ரிசல்ட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம், எந்த விதமான சோர்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அதுக்குள்ளே எந்த விதமான ஃபால்ஸும் இருக்கக்கூடாது. அதில் ஏதாவது நம்ம அக்யூசேஷன், ஃபால்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லாமல் ரிசர்ச்சை ரீட் பண்ணும்போதே அவங்களுக்கு வர்ற கொஷின்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? தென் அப்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன அப்படின்னா பயாஸ்டாக இருக்கக்கூடாது, ஒரு சைடாக இல்லாமல் எல்லாரும் காமனாக அக்செப்ட் பண்ணுற மாதிரி ரீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். தென் ஃபேர்னஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்ட்டிசிபென்ட்ஸ். நம்ம இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதில் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஸ்கூல் ரிலேட்டடாக பண்ணுறோம் அப்படின்னா டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இவங்கள தான் நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அவங்களுக்குள்ள எந்த விதமான டிஸ்கிரிமினேஷன்ஸையும் நம்ம ஷோ பண்ணாமல் ஃபேராக அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுறோமா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸை நம்ம கொடுத்துருக்குறோமா, கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை நம்ம கொடுத்துருக்குறோமா அப்படின்னு பார்த்து எல்லாத்தையும் ப்ராப்பரான ஒரு வேல நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ரெஸ்பெக்டும் அதே மாதிரி தான். நம்மளோட பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற ரிசர்ச்சர்ஸாக இருக்கட்டும், நம்ம கூட வேலை பார்க்குற கலீக்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லாத்தையும் ப்ராப்பரான ரெஸ்பெக்டோட நம்ம ட்ரீட் பண்ணுறோமா, அவங்கள ஹேண்டில் பண்ணுறோமா அப்படின்றது முக்கியம். தென் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரிசர்ச்சில் வந்து என்ன விதமான ப்ராப்ளம் வந்தாலும், அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும், ரிசல்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும். ஃபுல்லாக அதில் ஒர்க் பண்ண போகிறது, கிரெடிட்ஸ் வாங்க போகிறது நம்ம தான் இல்லையா? ஸோ அதில் இருக்கிற எல்லா ப்ளஸ் அண்ட் மைனஸையும் நம்ம வந்து
ரெஸ்பான்சிபிளாக அக்செப்ட் பண்ணிக்கணும். லாஸ்ட் ஒன் சின்சியாரிட்டி அப்படின்றது நம்ம எந்த அளவுக்கு ஜென்யூனாக ப்ரெசென்ட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு உண்மையான ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம், ஜென்யூனான ப்ராப்பரான ஒரு ரிசர்ச்சை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எல்லாம் தான் ரிசர்ச்சோட எத்திக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச்சோட ப்ராசஸ். ரிசர்ச்சில் என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? அந்த ப்ராப்ளம் என்ன, எது ரிலேட்டடாக நம்ம ரிசர்ச் பண்ண போகிறோம், ஒரு கொஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா அது என்ன கொஷின், இந்த ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதில் ஒரு கிளியரான ஐடியா வந்ததுக்கப்புறமா ரிவ்யூ லிட்ரேச்சர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரிவ்யூ லிட்ரேச்சர்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டாபிக் ரிலேட்டடாக இப்போ வந்து நம்ம ரிசர்ச் பண்ண போகிறோம். ஸோ அதே டாபிக் ரிலேட்டடாக ப்ரீவியஸாக நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, ஸ்டடி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். அதுக்கும் நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது, அவங்க என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் மிஸ் பண்ணாங்க, அவங்க என்ன மாதிரியான டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுற ரிசர்ச்சுக்கும் அவங்க ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரிசர்ச்சுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்சஸ் இருக்குது, என்னென்ன கேப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் இருக்கிற கேப்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஹைப்போதீசிஸ் வந்து செட் பண்ணணும். ஹைப்போதீசிஸ்னால் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு டெம்ப்ரவரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி. இது டென்டேட்டிவாக ஒரு ப்ரெடிக்ஷன், என்னோட ரிசல்ட் இந்த மாதிரி வரலாம், என்னோட இந்த ரிசர்ச் முடியும் போது அதோட இம்பேக்ட் இந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கிடைக்கலான்னு சொல்லிட்டு டென்டேட்டிவாக நம்ம ஒன்று வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ஹைப்போதீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி ஒன்று வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வைக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ரிசர்ச் டிசைன் வந்து சூஸ் பண்ணணும். ரிசர்ச் டிசைன் அப்படின்றது அது குவாலிட்டேட்டிவாக குவான்டிடேட்டிவாக என்ன மாதிரியான ரிசர்ச் டிசைன், என்ன மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்கு கீழே நம்ம இதை க்ரியேட் பண்ண போகிறோம், அதுக்கு கீழே நம்ம ஸ்டடி பண்ண போகிறோன்றத ப்ராப்பராக ஃபர்ஸ்டே அனலைஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு சாம்பிள்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். என்ன மாதிரியான சாம்பிள்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படும், லைக் பார்ட்டிசிபென்ட்ஸ், எந்த மாதிரியான பார்ட்டிசிபென்ட்ஸ் தேவைப்படுவாங்க, எவ்வளோ பார்ட்டிசிபென்ட்ஸ் தேவைப்படுவாங்க. தென் டேட்டா கலெக்ஷன், நம்மளுக்கு தேவையான ரெலவெண்ட்டான டேட்டாஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் கலெக்ட் பண்ணணும். அது சர்வேஸ், இன்டர்வியூஸ், எக்ஸ்பிரிமெண்ட் எதுவாக வேணா இருக்கலாம். ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து நம்மளுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். தென் அந்த கலெக்ட் பண்ண டேட்டாஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். இதில் எந்தெந்த டேட்டாஸ் நம்மளோட ரிசர்ச்சுக்கு முக்கியமாக தேவை, ஏன்னா நிறையா டேட்டாஸ் ரெலவெண்ட்டாக இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணியிருப்போம், ரெஃபர் பண்ணியிருப்போம். அதில் நம்மளோட ரிசர்ச்சுக்கு எது வந்து பர்டிகுலராக தேவை அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். லாஸ்ட்டாக ரிப்போர்ட் அண்ட் டிசமினேட்டிவ். இதில் வந்து நம்ம இப்போ ஒரு ரிசர்ச் முடிச்சிட்டோம் அப்படின்னா ப்ராப்பராக அது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அது ஒரு கான்ஃபரன்ஸ்லேயோ இல்லை ஒரு பப்ளிகேஷன்லேயோ எதுலேயோ வச்சு நம்மளோட ரிசர்ச்சை ப்ரெசன்டேஷன் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃபைனலாக நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு ப்ராப்பரான ரிசர்ச்க்கான ஸ்டெப்ஸ். ஓகேவா? இது எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஒரு ரிசர்ச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்சில் என்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ரிசர்ச் டைப்ஸ், என்ன மாதிரியான ரிசர்ச் டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, பேசிக்காக 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி ரிசர்ச் அண்ட் அப்ளைட் ரிசர்ச். ப்ரைமரி ரிசர்ச்னால் என்ன அப்படின்னா, எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் ஜஸ்ட்டு நம்மளோட நாலேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரே பர்பஸ்க்காக நம்ம ரிசர்ச் பண்ணுறது. நெக்ஸ்ட் அப்ளைட் ரிசர்ச் அப்படின்னா என்னென்னா, ஏதோ ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக இந்த ரிசர்ச்சை பண்ணுறோம். ஓகேவா? இதை வந்து நம்ம ஜென்ரலைஸ்டும் பண்ண முடியும். அடிஷ்னலாக ஒரு 10 ரிசர்ச் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ஷன் ரிசர்ச். இதில் வந்து ஏதோ ஒரு ஆக்ஷனை வந்து எக்ஸாமின் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு ஆக்ஷனை எக்ஸாமின் பண்ணதுக்கப்புறமா அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அதுக்கான டிசையர்ஸ், அவுட்கம் எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ஆக்ஷனை மட்டும் பேஸாக வச்சு அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணுறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கேஸ் ஸ்டடி ரிசர்ச். இதில் என்ன அப்படின்னா, ஒரு சிங்கிள் கேஸ் இல்லைனா ஒரு சிங்கிள் ஃபினாமினனை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு ப்ராப்பரான ஏதோ ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அது எதுவாக வேணால் இருக்கலாம், ஏதோ ஒரு பர்டிகுலரான ஒரு ஈவெண்ட், ஒரு நேச்சுரல் சோர்ஸ் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு அது ரிலேட்டடாக அதை ரொம்ப இன்டெப்த்தாக போயிட்டு எக்ஸாமின் பண்ணுறது. ஜஸ்ட் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் பார்க்காம இன்டெப்த்தாக அதில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸை பற்றியும் ஸ்டடி பண்ணுறது தான் கேஸ் ஸ்டடி ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கம்பேரிட்டிவ் ரிசர்ச் அப்படின்னா, ஏதோ ஒரு 2 குரூப் இல்லை நிறைய குரூப்ஸ் எடுத்துகிட்டு அதை 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸை வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம கான்ட்ராஸ்டாக இருக்கக்கூடியது, கான்ஃப்ளிக்ட் இருக்கக்கூடியதுன்னு நினைக்கக்கூடிய சில விஷயங்களை எடுத்து அதில் இருக்கிற சிமிலாரிட்டிஸ், டிஃபிகல்ட்டிஸ், டிஃப்ரென்சஸ் இது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுறது. இதை தான் கம்பேரிட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறோம். தென் கோரேஷனல் ரிசர்ச். இது என்ன அப்படின்னா, ஏதோ 2 வேரியபிள்ஸை எடுத்துகிட்டு அந்த 2 வேரியபிள்ஸ்க்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஓகேவா? அது எதுவாக வேணால் இருக்கலாம், எந்த ஃபீல்டில் இருக்கிற எந்த வேரியபிள்ஸை வேணால் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத எக்ஸாமின் பண்ணுறது.
தென் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் இதில் வந்து நம்ம எடுத்திருக்கிற அந்த ரிசர்ச் ப்ராப்ளமோட கேரக்டரிஸ்டிக்ஸை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஒரு அக்யூரஸியை கண்டுபிடிக்கிறது, அதில் என்ன ட்ரெண்ட்ஸ் என்ன இருக்குது, என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரிஸ்டிக் அதை சுற்றியே நம்ம வந்து ரிசர்ச் பண்ணுறது. ஓகேவா? தென் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்னால் என்ன அப்படின்னா, 2 வேரியபிள்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதனால என்ன மாதிரியான எஃபெக்ட் க்ரியேட் ஆகுது, அதோட காசு என்ன, ரீசன் என்னன்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ், அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற எஃபெக்ட் அண்ட் காசை கண்டுபிடிக்கிறது தான் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறோம். தென் லாங்கிடியூடினல் ரிசர்ச் அப்படின்னா என்னென்னா, இதில் வந்து சேஞ்சஸை வந்து எக்ஸாமின் பண்ணுறது. ஒவ்வொரு டைமுக்கும் அந்த ரிசர்ச்சோட ரிசல்ட் என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுது, அந்த ரிசல்ட் எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது, எவ்வளோ பீரியட்க்கு நம்மளால் கொண்டு போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேஞ்சஸை வந்து எக்ஸாமின் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஓகேவா? தென் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்னால் என்ன அப்படின்னா, இதில் வந்து நான் நியூமெரிக்கல் டேட்டாவை தான் நம்ம கெயின் பண்ணிகிட்டே இருப்போம். நான் நியூமெரிக்கல் அப்படின்னு சொல்லும்போது கவுண்ட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்மளோட இமோஷன்ஸ், நம்ம கொடுக்குற ஸ்டேட்மெண்ட், இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சில் எழுதுவாங்க. குவான்டிடேட்டிவில் என்ன அப்படின்னா, நியூமெரிக்கல் டேட்டாவுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நம்பர் ரிலேட்டடாக ஒரு சென்சஸாக இருக்கலாம், இல்லை எவ்வளோ பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ரிலேட்டடாக நம்ம எடுப்போம் இல்லையா, அந்த டேட்டாஸ்க்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். லாஸ்ட்டாக சர்வே ரிசர்ச். சர்வே ரிசர்ச்னால் என்ன அப்படின்னா, இதில் வந்து டேட்டாஸை கொஸ்டினரிஸ் மூலமாகவோ இன்டர்வியூஸ் மூலமாகவோ நம்ம கலெக்ட் பண்ணுறோம். இதை தான் சர்வே ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே ரிசர்ச்சோட டைப்ஸ். இவ்வளோ டைப்பில் ரிசர்ச் நம்ம பண்ணுறோம். இது போக நிறைய டைப்ஸ் இருக்குது, பட் இவ்வளோ தான் பேசிக். நெக்ஸ்ட்டு வந்து டேட்டாஸோட டைப்ஸ். என்ன மாதிரியான டேட்டாஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமரி டேட்டா. நம்ம நிறைய டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணுவோம். அதில் என்ன மாதிரியான கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமரி டேட்டா. ப்ரைமரி டேட்டானா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் யார்கிட்ட இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதை வந்து வாங்குகிறோமோ, செகண்ட் ஹேண்ட் வேற ஒருத்தவங்க கிட்ட போகிறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்களோட ஒப்பீனியன், வேற ஒருத்தவங்களோட பெர்செப்ஷன் அதில் ஆட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக அந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அதை தான் ப்ரைமரி டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து சர்வே, எக்ஸ்பிரிமெண்ட், இன்டர்வியூஸ் இது எல்லாமே வரும். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் கொடுக்குற ரிசல்ட்ஸ் இல்லையா, இதை வந்து நம்ம ப்ரைமரி டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் வந்து செகண்டரி டேட்டா. செகண்டரி டேட்டா அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி அதில் என்னெல்லாம் ஆல்ட்ரு பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி பர்ஃபெக்டான ஒரு ஃபார்மில் கொடுக்குறது. இதில் புக்ஸ்லாம் எதுக்காக வருது அப்படின்னா, ஒரு புக் வந்து டைரெக்டாக ஒரு பர்சன் எழுதின உடனே அதை அப்படியே அவங்க பப்ளிஷ் பண்ண போகிறது இல்லை இல்லையா. அந்த புக்கில் நிறைய ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, வேற ஒருத்தங்க கிட்ட அதை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் அதர்ஸோட ஒப்பீனியன், அதர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால தான் புக்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். பட் இன்டர்வியூ அப்படின்றப்போ ஆன் த ஸ்பாட் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க பேசுவாங்க இல்லையா. ஸோ இப்படி தான் அது வந்து டிஃபர் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து குவாலிட்டேட்டிவ். குவாலிட்டேட்டிவ்னா என்ன அப்படின்னா, நான் நியூமெரிக்கல். இப்போ ஒரு ஒப்பீனியன் நம்ம கேட்குறோம், இல்லை அவங்களோட பிஹேவியரை வச்சு, அவங்களோட மேனரிசம், அவங்களோட ஆட்டிடியூட் வச்சு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறோம், அதை வச்சு நம்ம ஏதாவது ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம் அப்படின்னா அதை வந்து குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு குவான்டிடேட்டிவ்னா என்ன அப்படின்னா, இது வந்து மெஷர்மெண்ட், நம்பர் ரிலேட்டடாக நம்ம எழுதுறது. ஒரு டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா அதில் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கோர் எந்த மாதிரி இருக்குது, அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் அப்படின்னா அவங்களோட அட்டண்டன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் பேஸ்டாக நம்ம எடுக்கிற நிறைய சோர்ஸஸை வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிட் டேட்டா அப்படின்னா என்னென்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேல்யூ. இப்போது நம்பர் ஆஃப் கார்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கான வேல்யூஸ் மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா. பர்டிகுலராக ஒரு விஷயத்தை பற்றி அதோட கவுண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் டிஸ்கிரிட் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். தென் கண்டினியூஸ் டேட்டா அப்படின்னா என்னென்னா, இது வந்து எந்த வேல்யூ வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச்குள்ளே இருக்கிற மாதிரி எனி வேல்யூஸ் நம்ம வந்து அதிலிருந்து டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது. ஓகேவா. லாஸ்ட் ஒன் கேட்டகரிக்கல் டேட்டா. கேட்டகரிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு குரூப்பை வந்து நம்ம கேட்டகரி பண்ணுறது. இப்போது ஜெண்டர், நேஷ்னாலிட்டி இது எல்லாமே ஒரு பெரிய குரூப்பில் இருந்து எடுக்கப்படுற ஒரு சின்ன குரூப் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பெரிய வேல்யூவை நம்ம ஒரு குரூப்பாக டிவைட் பண்ண முடியுது, ஒரு கேட்டகரியாக நம்மளால் டிவைட் பண்ண முடியுது அப்படின்னா அது எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறது, அது ரிலேட்டடாக நம்ம டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறது தான் கேட்டகரிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா கலெக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டா கலெக்ஷன். குவான்டிடேட்டிவில் நம்ம என்ன மாதிரியான டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சர்வேஸ் அண்ட் கொஸ்டினரிஸ். சர்வேஸ், நிறைய சர்வே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சர்வேஸில் வந்து யார் வேணால் அதில் வந்து ரியாக்ட் பண்ண முடியும், யார் வேணால் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போல்ஸ்லாம் வருது இல்லையா, அது மூலமாக நம்ம நிறைய ஆடியன்ஸ் கிட்ட கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கேட்டுக்கலாம். மெஜாரிட்டி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சர்வேஸ், கொஷினரிஸ் இதெல்லாமே இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டா கலெக்ஷனில் வரும். தென் எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் என்ன அப்படின்னா,
இது வந்து ஒரு கண்டிஷனையோ ஹைப்போதீசிஸையோ டெஸ்ட் பண்ணுறதுக்காக அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? தென் அப்சர்வேஷனல் டேட்டா கலெக்ஷன்னா என்ன அப்படின்னா, இதில் வந்து நியூமரிக்கல் டேட்டா கலெக்ஷன் நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும். நம்ம ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணுறோம், அது வந்து டியூரேஷனாக இருக்கலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிற ஒரு விஷயத்த வந்து டைம் டியூரேஷன் ரிலேட்டடாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம், அது ரிலேட்டடாக ஏதாவது டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து அப்சர்வேஷன் டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டில் எது அப்படின்னா டெம்பரேச்சர், ஹைட்டு, வெயிட்டு இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அது ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம எந்த மாதிரியான பார்ட்டிசிபெண்ட்ஸ் எடுத்துருக்கிறோமோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து அந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டில் வருது. நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேட்டா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன், ஆர்கனைசேஷன் இது ரிலேட்டடாக நம்மளோட ரிசர்ச் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த எம்ப்ளாயீஸ் இல்லை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களோட கிரேடாக இருக்கலாம், அட்டண்டன்ஸாக இருக்கலாம், அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அந்த கவுண்ட் எல்லாம் நம்ம எடுப்போம் இல்லையா, அதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். தென் சென்சார் டேட்டானா என்ன அப்படின்னா, இப்போ வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக நம்ம நிறைய டேட்டாஸ் வந்து டெக்னாலஜி ஓரியன்டாக கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ எங்கேயாவது திருடு போயிட்டு அப்படின்னா உடனே சிசிடிவி கேமராவில் பார்க்கணுன்னு சொல்கிறோம். ஸோ அது ஒரு டேட்டா. அதே மாதிரி என்வரான்மெண்ட்டை மானிட்டர் பண்ணுறதுக்காக டேமில் வந்து வாட்டரோட லெவல் எந்த லெவலில் இருக்குது, ரெயின் எந்த டைமில் வரும், அதோட லெவல் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வெதர் கண்டிஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, இப்போ டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய இடங்களில் நிறைய டெக்னாலஜி ஓரியன்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதை பற்றின டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறது தான் சென்சார் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தென் குவாலிட்டேட்டிவ் டேட்டா கலெக்ஷன். குவாலிட்டேட்டிவ்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்வியூஸ். ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போது அவங்களோட டீப் இன்சைட் அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை ஓப்பனாக அவங்க பேசுவாங்க. அதில் வந்து எந்தவித ஆல்ட்ரேஷனும் அவங்களால பண்ண முடியாது. ஆன் த ஸ்பாட் அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு தோணுதோ அதை வந்து நம்ம டேட்டாவாக எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் ஆன் குரூப்ஸ். ஒரு குரூப் டிஸ்கஷன் இருந்துச்சு அப்படின்னா அதில் அவங்க என்ன பேசுகிறாங்களோ அவங்களோட கலெக்டிவ் ஆஃப் ஒப்பீனியன், கலெக்டிவ் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத ஒரு டேட்டாவாக எடுத்துப்பாங்க. தென் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தங்களை நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா அவங்கள அப்சர்வ் பண்ணணும், அவங்களோட ஆட்டிடியூட், பிஹேவியர் எல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அது ஓரியன்டாக நம்ம டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறது. தென் கண்டென்ட் அனாலிசிஸ். ஒரு டெக்ஸ்ட்டை பார்க்குறோம், ஒரு இமேஜ், வீடியோஸ் இந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட்டை பார்க்குறோன்னா அதிலிருந்து அனலைஸ் பண்ணி டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறது. தென் கேஸ் ஸ்டடீஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் இல்லைனா ஒரு குரூப்பை பற்றி டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக சும்மா மேலோட்டமாக படிக்காமல் இன்டெப்த்தாக அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்றதை நல்லா தெரிஞ்சுட்டு அதை பற்றி டீப்பாக அனலைஸ் பண்ணுறது கேஸ் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறோம். லாஸ்ட் ஒன் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட். ரிப்போர்ட்டோ, லெட்டர், டைரிஸ் இந்த மாதிரி ஆல்ரெடி அவங்க செக்யூர் பண்ணியிருக்கிற ஏதோ ஒரு டேட்டா, ஏதோ ஒரு ரெக்கார்ட்ஸ் மூலமாக நம்ம வந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணிக்கிறது. ஓகேவா? இது எல்லாமே குவாலிட்டேட்டிவ் டேட்டா கலெக்ஷனில் வரும். நெக்ஸ்ட்டு பிளேஜியரிசம்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணுறோம், அந்த ரிசர்ச்சில் வேறு யாரோ ஆல்ரெடி அவங்க ரிசர்ச் பண்ண ஒர்க்கோ இல்லை அவங்க பப்ளிஷ் பண்ண ஒர்க் எதுவாக வேணால் இருக்கலாம், அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து வாங்கினதுக்கப்புறமா நம்மளோட ஒர்க்கில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ப்ராப்பரான கிரெடிட்ஸை கொடுக்காம நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுதான் பிளேஜரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளேஜரிசம் அப்படின்றது வந்து மற்றவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளோட ரிசர்ச்சில் இன்க்ளூட் பண்ணுறது. யூஜிசி படி இதில் வந்து 1% to 10% இவ்வளோ தான் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணோன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் அந்த லிமிட்டேஷன்ஸை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட ஒர்க்கில் பிளேஜரிசம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ரொம்ப லிமிட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் நம்மளை அக்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம லிமிட்டடாக ஆட் பண்ணியிருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு ஓனர் யார், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்ஸ் வந்து நம்ம கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எவ்வளோ கம்மியான சின்ன கோட்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருந்தாலும் அது யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒர்க் சைட்டடில் நம்ம மென்ஷன் பண்ணிடணும். ஓகேவா? அந்த மாதிரி மென்ஷன் பண்ணாதப்போ இல்லை லிமிட்டை தாண்டி நம்ம வந்து கோட் பண்ணுறப்போ இந்த பிளேஜரிசம் ஃபால்ட் எல்லாமே வருது. ஓகேவா? ஸோ இந்த பிளேஜரிசமோட டைப் என்னலாம் அப்படின்னா டைரக்ட் பிளேஜரிசம். டைரக்ட் அப்படின்னு சொல்லும்போது இதில் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டில் இருக்கிறத அப்படியே வேர்ட் பை வேர்ட் அதில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணுறது, எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒர்க் சைட்டர்லேயும் அதை மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறது டைரக்ட் பிளேஜரிசம். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் பிளேஜரிசம். இதில் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருப்போம். ஓகேவா? அந்த புக் ஒரு சைடு இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நம்ம இந்த ரிசர்ச்
ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரிசர்ச்சில் என்னோட புக் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோட்ஸ் நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே இதில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் என்னோட ஒர்க்காகவே இருந்தாலும் அது எந்த புக்லேருந்து எடுத்தது அப்படின்றத நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அந்த மாதிரி மென்ஷன் பண்ணாததை வந்து செல்ஃப் பிளேஜரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மொசைக் பிளேஜரிசம்னா என்னென்னா இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறது. ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஒரு பக்கம் இருக்கும், காப்பி பண்ண டெக்ஸ்ட் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். எல்லாத்தையும் ஷஃபில் பண்ணி நம்ம எழுதுறது. அதனால் அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நம்ம நினைப்போம். பட் ஈஸியாக இப்போ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெஷின்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரிஜினல் டெக்ஸ்ட் அண்ட் நம்ம காப்பி பண்ணுற அந்த வேற ஒருத்தவங்களோட டெக்ஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எழுதுறது தான் மொசைக் பிளேஜரிசம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பேராஃப்ரேசிங் பிளேஜரிசம். இதில் வந்து என்னென்னா ஒருத்தவங்களோட ஐடியாவை நம்ம எடுத்துக்கிறது. அவங்க சொன்ன இந்த வேர்ட்ஸு, அவங்களோட லைன் கோட்ஸ் எதையுமே எடுத்துக்க மாட்டோம். ஜஸ்ட் அவங்களோட ஐடியாவை மட்டும், ஒரு கான்செப்ட் அவங்க பேசியிருக்காங்கன்னா அந்த கான்செப்டை எடுத்துட்டு நம்ம அதை என்ன மாதிரி பேராஃப்ரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது. பட் கான்செப்ட் அவங்களோட தானே, அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை இல்லையா? ஸோ அப்படி அவங்களோட கான்செப்டை எடுத்துட்டு அதுலேயும் அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்ஸை கொடுக்காம இருக்கிறது பேராஃப்ரேசிங் பிளேஜரிசம். நெக்ஸ்ட் ஆக்சிடென்டல் பிளேஜரிசம்னா என்ன அப்படின்னா அன்இன்டென்ஷன். நம்ம வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. தெரியாமல் சில இடங்களில் நம்ம ஃபர்ஸ்டே ஏதாவது ஒரு சாப்டரில் நம்ம அவங்களோட கோட்ஸை வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். பட் லாஸ்ட்டில் நம்ம மறந்துட்டோம் இந்த கோட்ஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோமே அப்படின்றது மறந்து போய் அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்காம இருக்கிறது. ஓகேவா? இது வந்து இன்டென்ஷனாக பண்ணுறது கிடையாது. பட் இதுவுமே பிளேஜரிசம் கேட்டகரியில் தான் வரும். தென் கலூஷன்னா என்ன அப்படின்னா இது வேற ஒருத்தவங்களோட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணுறது. ஒரு பிளேஜரிசம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்னொரு பர்சனோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது. ஓகேவா? 2 பேரும் சேர்ந்து பிளேஜரிசம் தான் பண்ண போகிறாங்க. பட் அதுக்கு ஒருத்தவங்களோட ஹெல்ப்பை நம்ம தேடிக்கிறது. நெக்ஸ்ட் குளோபல் பிளேஜரிசம். குளோபல் பிளேஜரிசம்னா என்ன அப்படின்னா குளோபல்ன்றது ஃபுல்லாக என்டையர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போது என்டையராக ஒருத்தவங்களோட என்டையர் ஒர்க்கையும் எடுத்து அதில் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணாமல் ஜஸ்ட் நம்மளோட நேம், நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் மாற்றிட்டு அதை அப்படியே சப்மிட் பண்ணிடுறது. ஓகேவா? என்டையராக வேற ஒருத்தவங்களோட ஒர்க்கை அப்படியே எடுத்து நம்மளோட ப்ராஜெக்ட், நம்மளோட தீசிஸ் அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்ணுறது குளோபல் பிளேஜரிசம். தென் பேட்ச் ஒர்க் பிளேஜரிசம். பேட்ச் ஒர்க்னா என்ன அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட்டான ஒர்க் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஆல்ரெடி பண்ண 2 டிஃப்ரெண்ட்டான ஒர்க் எடுத்துகிட்டு அந்த 2 டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கையும் கம்பைன் பண்ணி அது மூலமாக ஒரு ஒர்க்கை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேயும் எந்த விதமான சைட்டேஷன், எந்த புக்லேருந்து எடுத்தோன்னு அந்த 2 புக்கையும் மென்ஷன் பண்ணாமல் ஒரு புது ரிசர்ச்சை வந்து பண்ணுறது. ஓகேவா? அதில் வந்து மற்ற 2 டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கில் உள்ள ஐடியாஸ், கான்செப்ட், அதில் உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் தான் இருக்கும். ஆனால் ப்ராப்பராக நம்ம சைட்டேஷன் கொடுக்காம ப்ரெசென்ட் பண்ணுறது பேட்ச் ஒர்க் பிளேஜரிசம். ஸ்கேல்ஸோட டைப்ஸ் என்னலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நாமினல் ஸ்கேல். நாமினல்னால் என்ன அப்படின்னா இதில் வந்து நம்ம ஒரு நிறைய வேரியபிள்ஸ் இருக்குன்னா அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு லேபிள் கொடுக்கறதுக்கும் இந்த ஸ்கேலை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து ஜெண்டர் அப்படின்னா அதை வந்து மேல், ஃபீமேல்னு கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு, கலர்ஸ் அப்படின்னா அது வந்து ப்ளூ, க்ரீன்னு சொல்லி அதை கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி அதை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் இதில் வந்து ப்ராப்பரான ஆர்டர் இருக்காது. ஓகேவா? ஆனால் ஆர்டினல் ஸ்கேலில் எப்படின்னா இதே மாதிரி தான் அந்த வேரியபிள்ஸை கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஆனால் அதில் வந்து ஒரு ப்ராப்பரான ஆர்டர் இல்லைன்னா ஒரு ரேங்கிங் சிஸ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஜுகேஷ்னல் லெவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஹையர் லெவலாக, பேச்சுலர் டிகிரியா, மாஸ்டர் டிகிரியா, இந்த மாதிரி ஒரு யூனிக்கான கேட்டகரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுவே இன்கம் லெவல் அப்படின்னா லோ, மீடியம், ஹை இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேட்டகரிக்குள்ளே பண்ணுறது ஆர்டினல் ஸ்கேல். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேட்டகரிக்குள்ளே கொண்டு வர்றது ஆர்டினல் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்வல் ஸ்கேல். இதில் வேரியபிள்ஸை வந்து ப்ராப்பரான மெத்தடில் ஈக்குவலாக ஒரு இன்டர்வலோட நம்ம வந்து அதை மெஷர் பண்ணுறோம். ப்ராப்பரான ட்ரூ 0 பாயிண்ட்லேருந்து இருக்காது. ஓகேவா? அந்த 0 பாயிண்ட் வந்து மிஸ் ஆகும். தென் ரேஷியோ ஸ்கேல் அப்படின்னா இதுலேயும் அதே மாதிரி தான் ஈக்குவல் இன்டர்வல் விட்டு ப்ராப்பராக அதை வந்து மெஷர் பண்ணுவாங்க. வேரியபிள்ஸ் எல்லாத்தையும், அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக மெஷர் பண்ணுவாங்க. ஆனால் இதில் இந்த 0 பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? தென் சில ஸ்பெஷலைஸ்டு ஸ்கேல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து லைக்கர்ட் ஸ்கேல். இதில் என்ன அப்படின்னா ஒரு ஆர்கியூமெண்ட்டை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு, லைக் அது ஒரு ஒப்பீனியனாக இருக்கலாம், பெர்செப்ஷனாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரேஞ்ச் ஆஃப் ரெஸ்பான்ஸ். இதில் வந்து பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. 1 to 5, 1 to 7 இந்த மாதிரியான ரேஞ்சஸில் வந்து நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். தென் கட்மன் ஸ்கேல் அப்படின்னா என்னென்னா குமுலேட்டிவ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹையர் டு லோவர் ஆர்குமெண்ட்டோட லெவலை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. தென் செமாண்டிக் டிஃபரன்ஷியல் ஸ்கேல். இதில் என்ன அப்படின்னா பைபோலார் அட்ஜெக்டிவ், அதாவது குட்,
பேட், எக்ஸ்பென்சிவ், இன்எக்ஸ்பென்சிவ் இந்த மாதிரி பைபோலார்ஸ் இருக்கும் இல்லையா? இதை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு, மெஷர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த செமான்டிக் ஸ்கேல் வந்து ஹெல்ப் பண்ணுது. லாஸ்ட் ஒன் டச்ஸ்டோன் ஸ்கேல். இதில் என்ன அப்படின்னா நம்ம ஆட்டிடியூட்ஸை மெஷர் பண்ணுறோம், ஆனால் நியூமரிக்கல் வேல்யூவோட மெஷர் பண்ணுறோம். ஓகேவா? வழக்கமாக ஆட்டிடியூட்ஸை வந்து குவான்டிடேட்டிவில் தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம், அதில் நியூமரிக்கல் வேல்யூஸ் வராது. ஆனால் இந்த டச்ஸ்டோன் ஸ்கேலில் வந்துட்டு ஆட்டிடியூடை மெஷர் பண்ணுறதுக்கும் நியூமரிக்கல் வேல்யூஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹைப்போதீசிஸ். ஹைப்போதீசிஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம ரிசர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம பண்ணுறோம். அதில் என்ன கொடுக்குறோன்னா நம்மளோட வேரியபிள்ஸ்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம். தென் அது வந்து ஒரு டெஸ்டபிளான டென்டேட்டிவான ஒரு ரிப்போர்ட். அது வந்து மாறவும் செய்யலாம், இல்லை அதே மாதிரியான ரிசல்ட்டும் நம்மளுக்கு அட் தி எண்ட் ஆஃப் தி ரிசர்ச் அதே மாதிரியும் கிடைக்கலாம். ஓகேவா? ஸோ டெம்ப்ரரியாக இந்த மாதிரி தான் என்னோடய ரிசர்ச் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரெடிக்ஷனுக்குள்ளே இருப்போம் இல்லையா? அதை மென்ஷன் பண்ணுறது, அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த ஹைப்போதீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு டெம்ப்ரரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது ஹைப்போதீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட டைப்ஸ் என்ன அப்படின்னா HO நல் ஹைப்போதீசிஸ். இதில் வந்துட்டு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது, எந்த ஒரு டிஃப்ரென்சஸுமே இருக்காது. இந்த ஹைப்போதீசிஸ்க்கும் நம்மளுக்கு லாஸ்ட்டாக வரப்போகிற அந்த ரிசல்ட்ஸுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது, அதே மாதிரி எந்த ஒரு எஃபெக்ட்டும் அதால் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதீசிஸ் அப்படின்னா என்னன்னா இது வந்து எஃபெக்ட், டிஃபரன்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஹைப்போதீசிஸாக இருக்கும். ஓகேவா? நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு லாஸ்ட்டில் கிடைக்க போகிற அந்த அவுட்கமுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கும், ஒரு டிஃபரன்ஸ், ஒரு எஃபெக்டை வந்து அது கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ரிசர்ச் ஹைப்போதீசிஸ். இதில் என்ன அப்படின்னா நம்மளோட ப்ரெடிக்ஷனும் அவுட்கமும் சேமாக இருக்கிறது. ஓகேவா? நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரியான சேம் அவுட்கம் நம்மளுக்கு லாஸ்ட்டில் கிடைக்கிறது. ஸோ இது மூணும் தான் ஹைப்போதீசிஸோட டைப்ஸ். தென் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒரு நல்ல ஹைப்போதீசிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், கிளியரான ஐடியாஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். நம்மளோட ப்ரெடிக்ஷன் நான் இந்த மாதிரி தான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன், லாஸ்ட்டில் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் தான் எனக்கு வரும்னு சொல்லிட்டு கிளியராக, அதில் எந்த விதமான கிளம்ஸினஸும் இல்லாமல் ப்ராப்பராக கிளியராக மென்ஷன் பண்ணணும். தென் டெஸ்டபிள். நம்ம அந்த ஹைப்போதீசிஸை வந்து டெஸ்ட் பண்ணால் அதில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியுமா, இல்லை அதை ப்ரூவ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச்சை பற்றி ப்ராப்பரான ஒரு விஷயம் கொடுத்துருக்கணும். ஓகேவா? அது டெஸ்டபிளாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபால்சிஃபிபிள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ரிசர்ச் வந்து தப்பாக இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்து தப்பாக இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த தப்பையும் அதை சுட்டி காட்டுற மாதிரி, அந்த தப்பையும் பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி நம்மளோட ஹைப்போதீசிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ரெலவெண்ட். நம்மளோட ரிசர்ச் கொஷின், நம்மளோட அப்ஜெக்டிவ், நம்மளோட நோக்கம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் ப்ராப்பராக அலைன் பண்ணுற மாதிரி இதோட ஒர்க் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு இன்டென்ஷனோட இந்த ஒரு கொஷினுக்கு ஆன்சர் தேடுறதுக்காக தான் நான் இந்த ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான வேலை போயிட்டு இருக்கும்போது அதுக்காக நம்மளை கைட் பண்ணுற மாதிரி, நம்மளை அதுக்கேற்ற வழியில் அலைன் பண்ணுற மாதிரி இது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதோட பர்பஸ், ஹைப்போதீசிஸோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்ச் டிசைனுக்காக நம்மளை கைட் பண்ணுறது. நம்ம ஒரு டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம், அதை எந்த மெத்தடில் கலெக்ட் பண்ணணும், அதை எப்படி அரேஞ்ச் பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளை ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்காக தான் ஃபர்ஸ்டே ஒரு ரிசர்ச் மாதிரி நம்ம பண்ணி வைக்கிறோம். ஓகேவா? அதுக்கு தான் அந்த ஹைப்போதீசிஸ் ஹெல்ப் பண்ணுது. தென் ப்ரொவைட் டைரெக்ஷன். நம்ம சம்டைம்ஸ் ராங்கான டைரெக்ஷனில் போகும்போது, ஃபார்மேட் ஏதாவது சேஞ்ச் பண்ணும்போது, இல்லை நம்ம இன்ஃபர்மேஷனை மாற்றி கோட் பண்ணும்போது இந்த ஹைப்போதீசிஸ் வந்து நம்மளுக்கு இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும், இல்லை இது வந்து தப்பு, இந்த மாதிரி தான் நீ ஆல்ரெடி ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்க, ஸோ அதே மாதிரி தான் நீ பண்ணணும்னு சொல்லிட்டு அது நம்மளை வந்து அலர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். லாஸ்ட் ஒன் அலோ ஃபார் டெஸ்டிங். இந்த ஹைப்போதீசிஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பண்ணிக்க முடியும், நம்மளோட கன்க்ளூஷன், நம்மளோட சொல்யூஷன் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் நம்மளால் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக சில சைட்டேஷன் ஸ்டைல்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், இதை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதில் அகாடமிக் சைட் ரிலேட்டடாக அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நம்ம பண்ணுற ரிசர்ச்சில் வந்து ஸ்டைல் டிஃபர் ஆகும். ஓகேவா? அதை கொஞ்சம் ப்ராப்பராக கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ இது எல்லாம் தான் ரிசர்ச் ஆப்டிடியூடில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். எல்லாருக்கும் எல்லா டாபிக்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.